Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் தீபாவளி ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்கிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம முதல்ல ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாத் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் 300 கிராம் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஹைதராபாத் மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவும் பப்பாளி காயை அரைச்சி 2 ஸ்பூன் சேர்ப்பாங்க. நான் பப்பாளி காய் சேர்க்கலை. ஸோ அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மட்டன் வெந்துடும். அதுக்காக தான் பப்பாளி காய் சேர்ப்பாங்க. சாதாரணமாகவே எப்போவுமே மட்டன் வேகணும் சீக்கிரமானா பப்பாளி காய் சேர்க்குறது வழக்கம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம எப்படி அரைக்கணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துடணும். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை கலந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 நட்சத்திர பூ சேர்த்துட்டு கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. மராட்டி மொக்கு, ஜாதி பத்திரி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஒரு துண்டு பட்டையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வெங்காயத்தை பொரிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த பொரிச்சு வச்ச வெங்காயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கிட்டு நம்ம உப்புமாக்கு பிரியாணிக்கெலாம் அரைகிற மாதிரி நல்லா நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டுருங்க. இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் அப்படியே வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது ஒரு 200 கிராம் வெங்காயத்தை நீங்கள் பொரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம பிரியாணி ரைஸ் கூட ஒரு பட்டை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து நம்ம வேக வைக்கணும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வடிச்சிடலாம். வடித்து இதை தனியாக ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுடலாம்.
கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட மறந்துடாதீங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த கறியை வந்து குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கு தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற மட்டனை பாதி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் மட்டன் இருக்கும்பொழுது அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம சாதத்தை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம தம் போட்டு செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம பாதி மட்டனை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாதத்தை வந்து சேர்த்துருங்க. இப்போ நம்ம சாதம் சேர்த்த பின்னாடி கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு லேயர் கொத்தமல்லி, ஒரு லேயர் புதினா வந்து அதுக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க. மிச்சம் எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம மறுபடியும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு லேயருக்குமே கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மட்டன்னு நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து வைக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக நான் எலுமிச்சைப்பழ சாறில் வந்து ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை மேலாப்பில் ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் விடுறதுனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயரும் நம்ம வந்து கலந்து எடுக்கும்பொழுது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி புதினா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியை தம் போட்டு வேக வைக்கணும். இதுக்காக நான் வந்து ஒரு தட்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த தட்டை வந்து மூடிடுங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதை வேக வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதமும் கறியும் நல்லா வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். நம்மளுடைய சுவையான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்ததாக சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் தந்தூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடை மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு தான் நம்ம இந்த சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன், தயிர், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள். இந்த மாதிரி சிக்கனை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே அந்த மசாலா எல்லாமே இறங்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் கட் பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். முதல்ல தயிர் வந்து 5 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா இந்த சிக்கனை கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம கலந்துட்டோம். இதை வந்து நம்ம 3/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம்.
இப்போ நம்ம பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் வச்சிடலாம். நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ இது ஒரு பக்கம் லைட்டாக வேக ஆரம்பித்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் திருப்பி போடணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தியும் விடுங்க. இந்த மாதிரி கருப்பாக வந்துச்சுன்னா அதை மேலே லைட்டாக அதை எடுத்து விட்டுருங்க. அதிகமாக அழுத்தி விட்டிங்கன்னா சிக்கன் வெந்திருந்ததுன்னா அதோட சதப்பத்து வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து சிறு தீயிலே வேகிற மாதிரி இருக்கும். இதை நல்லா வந்து குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு கறியை வந்து நல்லா சூடுபடுத்தி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ இதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த புகை எல்லாமே அந்த சிக்கனில் இறங்குது. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். நம்ம சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விடவே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் தந்தூரியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஹைதராபாத் மட்டன் பிரியாணியும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் தந்தூரியும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோவை முழுக்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.